வணக்கம். மனதின் தேடல் எப்போதான் நிற்கும், இந்த மனம் தேடிக்கொண்டே இருக்கிறதே அப்படின்னு சில கேள்வி சில சமயம் வரும். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, குறிப்பாக ஆன்மீக பாதையில் எப்படின்னா, நம்ம ஆன்மீக சிந்தனை நமக்கு எப்போ வரும், நான் யார், நான் எதுக்காக இந்த உலகத்தில் பிறந்தேன், என்னுடைய பிறப்பின் நோக்கம் என்ன, இது எல்லாரும் கேட்குறதே இல்லை. எல்லாருக்கும் அந்த கேள்வியே வராது. நிறைய பேருக்கு நம்ம சொன்னால் கூட அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு பேசுவாங்க. இந்த குவெஸ்சன், இந்த கேள்விகள் யாருக்கு வரும், இந்த தேடல் யாருக்கு வரும்னா, ஆக்யா சக்ரா, நம்ம நெற்றியில் இருக்கிற சக்ரா நல்ல ஒரு ஆக்டிவ் ஆகும்போது தான் ஒரு மனிதனுக்கு இந்த மாதிரி கேள்விகள், தேடல் அப்படிங்கிறது வரும். அப்போ தான் நம்ம ஆன்மீக ரீதியான விஷயங்களை தேடி போவோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த வீடியோஸை நம்ம யூடியூப்பில் பார்க்கலாம், மற்ற சோஷியல் மீடியாவில் பார்க்கலாம், புஸ்தகங்கள் படிக்கலாம், சில நல்ல உரைகளை கேட்கலாம். இப்படி நமக்கு என்னென்ன வழிகளில் கிடைக்குதோ அதெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ இந்த தேடல் எப்போ நிற்கும் அப்படின்னா, நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்போம், தியானங்கள் பழகுவோம், ஒவ்வொருத்தரும் சொல்கிறதெல்லாம் செஞ்சு பார்ப்போம். இதெல்லாம் தேடல், ஆக்யா சக்ரா நல்ல வளர்ச்சியோடு இருக்குன்னு அர்த்தம். பட் இந்த தேடல் எப்போ நிற்கும்னா, அந்த ஆன்மீக பாதையில் போக 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 சஹஸ்ராரா சக்ரா நம்ம தலைக்கு மேலே இருப்பது, அந்த சக்ரா நல்லா திறந்து விரிந்து வளர்ந்து வரும்போது தான் விடைகள் தானாகவே நமக்கு கிடைக்கும். ஏன்னா சஹஸ்ராரா ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு தியானம் சிறப்பாக வரும், தெய்வீக சக்தி நமக்குள்ள உடனடியாக வரும். அப்போ உங்களுடைய கேள்விகளுக்கு விடைகள் புஸ்தகத்திலிருந்தோ இல்லை இன்னொருத்தர் சொல்லியோ இல்லாமல் தானாகவே கிடைக்கும். அந்த சஹஸ்ராரா ஓப்பன் ஆகி நமக்கு விடைகள் கிடைக்க ஆரம்பிக்கும் போது, நம்ம செல்லும் பாதை சரிதான், இதுதான் நமக்கு சிறந்ததுன்னு தெரியும் போது மனம் அடங்கிவிடும். அப்பா, நம்ம இதை பண்ணாலே போகிறோம், இதுதான் எனக்கு என்னுடைய வழி அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது அந்த தேடலுக்கு கூட ஒரு முடிவு நிச்சயமாக வர முடியும். இதை நான் ரொம்ப என்னுடைய வாழ்க்கையில் நான் உணர்ந்திருக்கேன். நம்ம அல்ஃபா சித்தர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதனால் தேடல் என்பது ஒரு நல்ல விஷயம். அந்த தேடல் இருந்தால்தான் நமக்கு தேவையான, நமக்கு சரியான ஒரு பாதையை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வழி நமக்கு வகுத்து கொடுக்கும்.